உடலில் சரீர அணுக்கள் எல்லாம் ஜோதி அணுக்களாக மாறிவிடுகின்றன, மண் அணுக்களாக இருக்கிறது. அது எப்படின்னா, சாதாரணமா சாப்பாட்டுக்கு வேண்டிய தானியங்கள் பூமியிலிருந்து தான் விளையுது, அது எல்லாருக்கும் தெரியும். இப்போ பூமியில விளையிற இந்த சாதாரண தானியங்களை நாம் பக்குவப்படுத்தி உணவாக்கி உண்டு உடலை வளர்க்கிறோம். உடல் என்ன? பூத சரீரம். பூத சரீரத்துல என்ன இருக்கு? மண் அணுக்கள். இது மண்ணு தான். இப்ப மண்ணால இருந்து விளையிற வர்றதே மண்ணா சாப்பிடல, ஆனா தானியங்களாக சமைச்சு சாப்பிடுறோம். அந்த உணவு அது மண்ணு தான். அந்த மண் அணுக்கள் கூடி இந்த அணுக்கள் சரீர அணுக்கள் மண் அணுக்களாக இருந்து அதில் ஆத்மா குடிகொண்டு இந்த அறிவு என்ற அனுபவம் இருக்கே, இந்த அறிவினிடத்துல அந்த ஆத்மாவினுடைய சொந்த எல்லா பிரச்சனைகளையும் அது இடத்துல ஒப்படைச்சிட்டு அது சும்மா இருந்துருது. அப்ப அறிவு என்ன செய்து செயல்படும் போது இந்த சரீரத்தை காப்பாற்றவோ, அதை ஐக்கியப்படுத்தவோ, அனுபவிக்க வைக்கவோ, நீண்ட நாள் நிலைச்சு இருக்கவோ, வந்த வேலையை முடிக்கவோ அறிவாற்றலுடைய தாந்திரிகம் வரும்போது மனிதன் ஐக்கியமாகிறானாலும் சாவனாலும் மாண்டு போக வேண்டும் என்றாலும் இன்னும் எத்தனை நிலைகளை அடைய வேண்டும் என்று சொன்னாலும் அடைய முடியும் என்ற நிலைதான். ஆகவே ஐக்கியம் என்பது என்ன? புற சரீரத்தை, சூக்குமம் என்றது ஒன்று, காரணம் என்பது மூலம், காரணம் சூக்குமம் காணும் பூத உடல். இது 3 சரீரங்களாக நம்முடைய உடல் இருக்கிறது. இந்த உடலுக்குள்ளாரே உணர்ச்சி இருக்கிறது. உணர்ச்சி உடல் வேற, புற சரீரம் வேற. அடிச்சா வலிக்கிறது, வலிச்சது உள் சரீரத்துக்கு, அதாவது சூக்கும சரீரத்துக்கு. வலி இருக்கிற அடிச்ச மேல் இடம் பூத சரீரம், வலி உள் சரீரம், அதாவது காணாத சரீரம் சூக்கும சரீரம். இது ஏன் நடந்தது என்ற கேள்விக்கு பதில் வரும்போது காரண சரீரம். இந்த காரணம் இந்த சூக்குமம் இது ரெண்டும் உடலை விட்டு பிரியும் போது உடலில் உணர்ச்சியற்ற நிலையாகி மனிதன் மரணித்து விடுகிறான். ஏனென்றால் வியாதி இருக்கலாம், அல்லது வேற ஏதாவது ரத்த தடை ஏதாவது இருக்கலாம், அல்லது சூசைட் பண்ணியிருக்கலாம், நீ ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கலாம். இந்த சரீரம் அழியறதுக்கு உடல்ல இருக்கிற இயக்கம் உங்களுக்கு விட்டு போகவே போகாது. தூக்க மாட்டிக்கிறவங்க கூட அவசரத்துல மாட்டிக்கிட்ட பிற்பாடு தேடுவான், ஏதாவது பிடிச்சுக்கிறதுக்கு தப்பிச்சுக்கிறதுக்கு இடம் இருக்கான்னு. இயக்கத்தினுடைய பதிவு அது. உயிர் வாழணும் என்பதுதான் இயக்கம் பூர்த்தியாகும் வரையில இந்த சரீரத்தை அந்த ஆன்மா விட சம்மதிக்காது. இப்ப எப்ப சம்மதிக்குதுன்னு கேட்டா, பூரணத்துவமான அந்த திருப்தி அந்த ஆன்மாவுக்கு ஏற்பட்டு பேரின்பம் பேரறிவு இவ்விரண்டும் கிடைத்ததன் பின் தான் இந்த சரீரத்தை அதை விட்டுவிட ஆசைப்படும். அது மனித அறிவிலேயே மேம்பாடடைந்த ஞானவான்கள் தன்னுடைய எண்ணத்தை கொண்டே தன் சரீரத்தை பஸ்பமாக அல்லது நெருப்பு அணுக்கள் நெருப்பாக, மண் அணுக்கள் மண்ணாக, தண்ணி அணுக்கள் தனியாக, காத்தணுக்கள் காத்தாக, இந்த 5 பஞ்ச பூதத்தையும் 5 பஞ்ச இடத்திலேயே பிரிச்சு விட்டுட்டு சரீரத்தை காண அடிச்சிடுவாங்க. அது யாரும் தொட்டு தூக்க வேண்டிய தேவைப்படாது, சரீரம் கடக்காது. ரூமுக்குள்ள போனா சாமியை காணும், 1 மணி நேரம் ஆச்சு என்னாச்சுன்னு போய் பாத்தீங்கன்னா ஒன்னும் இருக்காது. மனோரம்யமான வாடை இருக்கும். அது அடிஞ்சிருந்த ஆடைகள் உடைகள் ஏதாவது இருந்தா, நகைகள் இருந்தா கிடக்கும், அங்க ஒண்ணுமே இருக்காது. ஆச்சரியப்பட மாட்டானா? இப்போ இந்த மாதிரி நிலையை இந்த காலத்துல அடைஞ்சவர்களை நாம் பார்த்ததில்லை. அதை உண்டா என்று கேட்டால் கட்டாயம் உண்டு, தத்துவார்த்தப்படி உண்டு, உண்மைபூர்வமாகவும் உண்டு. ஏன்னா இப்ப இந்த யுகத்துல யாரும் அப்படி செய்யறதில்லை. நம்ம மகான் கூட அப்படி செய்ய விருப்பப்படலை. அதுக்கு காரணம் பல உண்டு. அந்த காரணத்தை இங்க விரிவாக சொல்ல தேவையில்லை. தேவையானவங்க கேட்டாங்க, நான் சொல்றேன். ஆகையால அந்த சரீரத்தை ஐக்கியப்படுத்துவது என்று சொல்லி வந்த வேலை முடிந்து விட்டால் முடிந்ததற்கு பிற்பாடு போகலாம் என்ற முடிவெடுத்து சந்தோஷத்துடனே தன்னுடைய சரீரத்தை ஐக்கியப்படுத்துகிறார்கள். யாராவது சாக சந்தோஷப்படுவோமா? யோசிச்சு பாருங்க. பிறந்தால் மரணம் உண்டு என்பது நிச்சயம். பிறந்து சிறு குழந்தை விளையாடுறோம், பேசுறோம், சிரிக்கிறோம், கொஞ்சுறோம், கொலாடுறோம். வாலிப பருவம் போது எல்லாமே செய்யறோம். அப்புறம் முதுமை பருவம்னு வருது, மரணம் வருது. இது ரெண்டையும் ஆதரிக்க மாட்டோம். இன்னும் நாள் இருந்தா என்ன? ஏக்க பூர்த்தி அடையவில்லை. அந்த ஏக்க பூர்த்தி, அந்த அணுக்கள் சமாதானம் அடையக்கூடிய அறிவு நிலை ஞானமாக மாறி சரீர அணுக்கள் பூராவுமே உங்களுக்கு நெருப்பு அணுக்களாக மாறினதுக்கு பிற்பாடு ஜோதி சரீரமாக ஆயிடுது. ஜோதி என்ன செய்யும்? எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதுல என்ன பண்ணும்? அழுக்கு ஓட்டாது. நெருப்புல அழுக்கு ஓட்டுமா? அழுக்கு ஓட்டாத பொருள் உலகத்துல அது ஒண்ணு வேற ஏதாவது இருக்கா? கிடையாது. நெருப்பு நெருப்பு தான். இப்ப தண்ணியா இருக்கும், தண்ணியை சூடாக்கலாம், நெருப்பு அதோட சேர்த்தா சூடாயிடும்.
நெருப்புல எதையும் சேர்க்க முடியாது, எதுவும் சேராது. இதுல நெருப்பு என்ப ஜோதியில இருந்துதான் எல்லாமே வந்திருக்குன்னா ஜோதியை கடவுள் என்று வணங்கி விளக்கேற்றி 1008 108 விளக்கேற்றி கும்பிடுவார்கள். காரணம்னு கேட்டா, உன்னை போல என்ன பிரகாசிக்க வை, நான் உன்னை போல ஆகணும் என்றுதான் அந்த ஜோதியை விளக்கேற்றி அதை கும்பிட்டு தொட்டு வணங்குது. சூடகத்தை கொண்டாந்து தொட்டு வணங்கினோம்னா சூடம் கண்ணில் வச்ச உடனே உடைய புகை வச்ச அந்த இது வெளிச்சம் வச்ச உடனே எல்லாம் சரியா வந்துருங்கிறதுக்காக செய்யறது இல்லை. அது எரியிற அளவுள்ள தன்மையை நான் மக்காக இல்லாமல், தெரியாத்தனம் இல்லாமல், அறிவு பிரகாசம் இல்லாமல், என் சரீர அணுக்கள் ஜோதி பொருளாக இல்லாமல், ஜோதிதான் தனிஞ்ச நிலை இல்லாமல் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் வெளிச்ச சக்தியை கடவுளாகவே வைத்து சூரிய நாராயணன் என்றும் அது என்றும் சொல்லி வணங்குவது. ஆகையினாலே இந்த நினைவு என்பது நம்மிடத்தில் செயல்படுற போது நினைவுக்கு ஒரு உருவகம் கொடுக்கக்கூடிய நிலை ஒரு மனிதனுக்கு எப்போது ஏற்படும்? எப்படி நினைந்து 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 சொல்லுகின்றார்களே, அதே போல நினைவினிடத்தில் நினைவை நினைத்து நினைவு நிறுத்தி நினைவு சுழற்றி நினைவில் நிலைத்து நினைவாய் நினைவில் நினைவோடு நின்ற நினைவும் நானாகவே இருக்கிறேன் என்ற நான் என்ற பதம் நினைவினுடைய மூலமாக நினைவால் ஏற்பட்டதாக நினைவாகவே அது இருந்து கொண்டிருக்கிறது. அப்போ நாம் தான் நினைக்கிறோம், இன்னும் சற்று நேரத்தில் என்ன நினைப்போம் என்று நமக்கே தெரியறதில்லை. அது ஒரு பெரும் அறியாமை இல்லையா? யோசிச்சு பாருங்க. நினைக்கிறது நாம தான், நம்ம சரீரத்தில் தான் நினைவு வருது. ஆனா நாம் நினைச்சது நமக்கு தப்பா போயிடுது, நாம் செய்யறது நமக்கு தப்பா போயிடுது. என்னமோ செஞ்சவங்க சரியாக கடவுள் பார்த்து அப்படி செஞ்சுட்டான், நான் என்ன செய்வேன் என்று நாம் சொல்லி விடுகிறோம். ஆகையினால இந்த நினைவுக்கு ஒரு உருவகம் கொடுக்க தவம் வேண்டும். இந்த தவத்தை திளைத்து அனுபவித்து மகானவர்கள் தன் சரீரத்தை தானே ஐக்கியப்படுத்தக்கூடிய ஒரு பெருநிலையை அடைந்திருந்தார்கள். அது எனக்கு நன்றாகவே தெரியும். அவர்களுடைய ஐக்கியம் என்னுடைய சரீரத்தில் சாய்ந்தபடியே 7/1/1981 ஜனவரி மாதம் 7ஆம் தேதி புதன்கிழமை நிகழ்ந்தது. அது இன்றைய நாள் தான். அது நிகழ்வதற்கு என்னை அவர்கள் கூட்டிக் கொண்டு போனார்கள். விவரத்தை பலமுறை எடுத்து சொன்னார்கள். அன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை நாம் போய்விடுவோம். குருமகான் எத்தனை 1000 ஆண்டு வேணாலும் வாழலாம். அவர் மகா வல்லவர், நமது எளிமையான சிஷ்யன், நமக்கு என்ன தெரியும் என்று நினைத்துக் கொண்டிருந்த காலம். ஆனால் விளக்கப்படுத்தி சொன்னாலும் அந்த விளக்கம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவ நிலை அன்றைக்கு இல்லை. அவர்கள் சொல்லும் சொல் எப்படி இருக்கும் என்று சொன்னால், இன்றைக்கு இதை சொன்னால் வீட்டில் போய் அல்லது வேறு ஒரு ஊருக்கு போய் அல்லது சமயம் வரும்போது அந்த சிந்தனை நமக்கு வந்து அது நம்மளுடைய அறிவில் பட்டு அந்த செயல் நடக்கும். அதே இடத்தில் புரியாது. புரியக்கூடிய விஷயங்கள் புரிய முடியாது சொல்வார்கள். இதுவும் புரியக்கூடியதுதான். எங்கே நடக்கப் போகிறதோ அந்த இடத்துல அதை பதிய வைத்து அங்கே போய் பார்த்து அங்கே போய் அனுபவப்படும் போதுதான், ஓ அதை சொன்னாரே அதுதான் இப்ப நடக்குது என்ற மாதிரி சூசகமாக சொல்லக்கூடிய வல்லமை உடையவர் மகான் அவர்கள். என்ன காரணம் என்று சொன்னால், நினைவு எங்கும் வியாபித்திருக்கிறது. நாம் இங்கேதான் உட்கார்ந்து இருக்கிறோம். சற்று நேரத்தில் திண்டுக்கல்லை நினைச்சா அங்க போயிடுறோம், மெட்ராஸ் நினைச்சா அங்க போயிடுறோம், திருச்சியை நினைச்சா அங்க போயிடுறோம். எங்க நினைக்கிறோமோ சரீரம் எங்கே இருக்கிறது, நினைவு அங்கே போய் விடுகிறது. இந்த நினைவு இல்லாத இடமே இல்லை. இந்த காஸ்மாஸ் என்ற வெட்டவெளி பூராவும் நினைவால் நிரம்பப்பட்டிருக்கிறது. அதனால்தான், ஓ மனிதா, நீ எங்கும் நிறைந்தே இருக்கிறாய். உன்னுடைய நினைவு ஒரு வினாடிக்கு 86,000 மைல் வேகம் உள்ளது. அதுவே உணர்வாளருக்கு பல கோடி மைல் வியாபித்திருக்கின்ற ஒரு நினைவு. அதனால நினைவு ஆற்றலுடைய தன்மை மிக விரிவானது. இந்த நினைவுதான் நன்மையையும் தீமையும் உண்டாக்கி கொடுக்கிறது. இந்த நினைவுதான் எல்லாத்தையும் ஆண்டு அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. இந்த மனிதன் நினைவு சரியாக